Holidays-nale நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. திரு எடப்பாடி பழனிசாமி தலைப்பிலிருந்து அந்த மனு போட்டு ஸ்டே வாங்கியிருக்காங்க. உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது, அது முடியும் வரையில் நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரிமையியல் வழக்கின் தீர்ப்பு வரும் வரையிலும் எடப்பாடி பொதுச்செயலாளர் தொடரலாம், ரிட்டைலேஷன் அவர்கிட்ட தான் இருக்குன்னு தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல. நான் அதை தொடக்கத்தில் சொன்னேன்ல, இந்த பிரச்சனையை நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து விட்ட பிறகு இந்த புதிய மனுக்களை ஏற்று அதை மீண்டும் தேர்தல் ஆணையம் விசாரித்து முடிவு தர வேண்டும் என்று சொன்னது இருக்குல்ல, அதுவே ஏன் என்கிற கேள்வி பொதுவெளிகளில் இருக்குது. யதார்த்த கிழக்கு இடைத்தேர்தலில் ஒருவேளை போட்டியிடுவது என்று முடிவெடுத்தால் வரும். ஏன் ஒருவேளைன்னு சொல்கிறேன்னா, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தான் அதிகார துஷ்பிரயோகம், விதி மீறல்கள், வாக்காளர்களை கொண்டு போய் தோப்புகளில் பட்டியலை அடைச்சி வச்சு பண விநியோகம், பல்வேறு விதமான தவறுகள் செய்ததால் இதே போன்ற தவறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் ஆளுங்கட்சியான திமுக செய்யும் என்பதால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இன்றைக்கு அதே ஈரோடு கிழக்கு அதில் அதை விடவும் 2 மடங்கு அவர்கள் நடப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுக்கு 2 முறை வெற்றி பெற்று 3வது முறையாகவும் அந்த வெற்றியை ஈட்ட வேண்டும் என்கிற அந்த மனோபாவம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் திமுகவுக்கு அந்த வெற்றி என்பது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே நிச்சயம் இவங்க எதிர்பார்ப்பதை விடவும் பெரிய அளவில் நடக்கும். அப்படி போய் அங்கே நின்று அதை எதிர்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக முயற்சி எடுக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவின் செல்வாக்கு இவை எல்லாம் வைத்து கூட ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை கொங்கு மண்டலத்தில் திரு எடப்பாடி சந்திச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதிமுகவினுடைய கட்டுத்தொகையை இழக்க செய்வதற்கான பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம் அப்படின்னு கொங்கு மண்டலத்து திமுக இப்பவே சவால் விட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயன் நண்பர்களே. இரட்டை இலைக்கு ஆபத்தா? இது வழக்கம் போல் திரு எடப்பாடி பழனிசாமியை எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது எந்த விதத்தில் அவரை உறுதிப்படுத்தும்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சார். இரட்டைலைக்கு ஆபத்து, இரட்டைலை முடங்கப்படும், இரட்டைலை முடங்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு நிலை என்னாகும், இப்படிப்பட்ட விவாதங்கள் தொடர்ந்து ஊடகம் நடந்துட்டு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வருதில்லை. அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு. இரட்டைலைக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. அப்படிங்கிறது ஆகுமா? இல்லை புதிதாக கொடுக்கப்பட்ட ஒரு மனு, தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட மனு ஏதாவது பிரச்சனை கொண்டு வருமா? இல்லை, இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்ம கடந்த பல பதிவுகளில் பேசியிருக்கோம். 1989 இரட்டை தொடர்பான ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதில் நீங்கள் பெருமளவு ஜானகி அணியில் தான் இருந்தாங்க. அதிக எம்எல்ஏக்கள், அதிக எம்பிக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிக செயற்குழு பொதுக்குழுக்கள் இருந்தாங்க. அப்போ நியாயமாக தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தான் இரட்டைலையை கொடுத்துருக்கணும். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அதற்கு அந்த கோரிக்கையை வைத்ததனால இரட்டை சின்னம் என்பது முடக்கப்பட்டது. அதே மாதிரி 1996 ஒரு டிஸ்பியூட் வந்தது. திருநாவுக்கரசர் வெர்சஸ் ஜெயலலிதான்னு போட்டி அதிமுகன்னு தொடங்கி எங்கள்கிட்ட தான் அதிகபட்ச முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், செயற்குழு பொதுக்குழு இருக்கிறாங்கன்னு ஒரே நாள் 2 பொதுக்குழு. போட்டி பொதுக்குழு நம்ம திரு ரஜினிகாந்தனுடைய ராகவேந்திரா கல்யாண மண்டபம், ஒரு 1 கிலோமீட்டரில் விஜயராணி மகால், விஜய் சேஷ மகாலில் செல்வி ஜெயலலிதாவுடைய பொதுக்குழு நடக்குது. இந்த 2 பொதுக்குழுமே எங்கிட்ட தான் அதிகமாக ஆட்கள் இருக்கிறாங்கன்னு போகிறாங்க. டிஸ்பியூட் ஆகி கோர்ட்டுக்கு போய் எலெக்ஷன் கமிஷன் போய் ஜெயலலிதாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுச்சு. அப்போ அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறதுங்கிறது அப்போ பொதுவெளி பார்வை இருந்தது. மக்கள் மத்தியிலையும் அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு விமர்சனம் இருந்தது. யார் பக்கம் அதிகம் அந்த பிரச்சனை தான் நான் வர்றேன். 89 மிக அதிகபட்சமாக 91 எம்எல்ஏ இருந்தாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், செயற்குழு பொதுக்குழு ஜானகி அம்மையார் அணியில் தான் இருந்தார்கள். அது வெளிப்படையாக ஏன் முடக்கப்பட்டது? அதுதான் சொல்ல வரேன். அதே மாதிரி 96 இவங்க அதிகபட்சமாக திருநாவுக்கரசர் அணியிலிருந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. எவ்வளோ செயற்குழு, எவ்வளோ பொதுக்குழு, எத்தனை எம்பி, எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது, முடக்கப்படவில்லை. அப்போ இந்த போக்கு என்பது தான் இப்போ இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டதான் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு.
தேர்தல் ஆணையமும் ஒதுக்கி ஒரு தேர்தலையே சந்திச்சிட்டாங்க. 2021 பொது தேர்தலையே சந்திச்சிட்டாங்க. இனிமேல் இதில் என்ன டிஸ்பியூட், ஒரு பிரச்சனை வருது, அவர் நீடிக்கக்கூடாது பொதுச் செயலாளராக அவர். ஆமாம் ஆமாம். தொடர்ந்து இப்போ இந்த பிரச்சனை போகிற போது ஏற்கனவே உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இந்த தீர்ப்பை வழங்கிவிட்டதனால் இது விசாரிக்கவே தேவையில்லைன்னு கடந்து போயிருக்கலாம். விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், 4 வாரத்தில் இந்த இரட்டை சின்னம் தொடர்பாகவும் பொதுச்செயலாளர் தொடர்பாகவும் யாரெல்லாம் வழக்கு தொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் விசாரித்து 4 வார காலங்களுக்குள் முடிவெடுங்கள்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுது. அப்போ தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி எல்லாரையும் வர சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஓபிஎஸ், சிபிஎஸ் தரப்பு, புகழேந்தி, கேசி பழனிசாமி, இந்த வழக்கறிஞர்களாக இருந்த ராம்குமார் ஆதித்தன், இன்னொரு தம்பி, ஒரு 5-6 பேர் அவங்க ரிட்டனாகவும் கொடுக்குறாங்க, நேரடியாகவும் ஆஜராகி சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. 4 வார காலம் கடந்து போயிட்டுருக்கு. விசாரணை நிலையில் இருக்கிற இந்த சூழலில் திடீரென உயர்நீதிமன்றத்திலேருந்து இது தொடர்பாக விசாரிக்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்குகிறாங்க. அப்போ உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வரும் வரையில் இதே உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் விசாரிக்கிற பொழுது வழக்கினுடைய அந்த வழக்கை நீங்கள் தொடுக்கிற பொழுது இணை பொதுச் செயலாளர்னு கொடுத்துறீங்க. இப்போ எந்த அடிப்படையில் பொதுச் செயலாளர்னு கொடுக்குறீங்க அப்படின்னோட அந்த இவர் சார்பாக திரு எடப்பாடியார் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் வருத்தம் தெரிவிச்சுட்டு திரும்ப இணை பொதுச் செயலாளர் தான் கொண்டு போய் சப்மிட் பண்ணாங்க, பொதுச் செயலாளர்னு கொடுக்கல. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ நீதியரசர் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த நிலை வர்ற பொழுது அப்போ இந்த பிரச்சனையில் அதிமுகவினுடைய அடிப்படை சட்டத்திட்ட விதிகளின்படி 2021 நடைபெற்ற அந்த ஒரு வாக்கில் 2 பேர் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். அதன் பிறகு நடைபெற்ற உட்கட்சி தேர்தல், அது இருவரும் கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தது. அதுதான் சரியானது. 2026 வரையிலும் அது தொடர வேண்டும். அதுக்கு அடுத்து இந்த இடைக்காலத்தில் நடைபெற்ற பொதுக்குழு செல்லாது, நீக்கங்கள் எதுவும் செல்லாதுன்னு நீதியரசர் ஜெயச்சந்திரன் சொல்கிறார். அது அடுத்து ஒரு 2 நீதிபதிகள்கிட்ட போகிற போது அது உடஞ்சிருது. இப்போ என்ன காரணத்தினால இப்போ புதுசாக மனு கொடுக்கப்பட்டுள்ளது? அதுதான் சொன்னேனே, அரசியல் தட்பவெட்ப நிலைன்னு. அதுதான் இப்போ நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக. 2 விஷயம். ஆமாம், தட்பவெப்ப நிலை என்ன ஆயிருக்கு, அதை அந்த டெம்பரேச்சர் என்ன நீங்கள் சொல்ல முடியுமா, அல்லது என்ன நடந்துட்டு? இல்லை, பொதுவாகவே நீதிமன்றங்களுடைய அணுகுமுறை, நீதிபதிகளுடைய அணுகுமுறை, தீர்ப்பு, அதில் வாதிடுகிற வழக்கறிஞர்களுடைய அந்த பார்வை, போக்கு என்பது நமக்கு ஒன்றுமே பிடிபடலை. இந்த நேரத்தில் எனக்கு மறைந்த நடிகர் சந்திரபாபு பாடுவார்ல, ஒன்றுமே புரியலை, உலகத்தில் என்னவோ நடக்குது, மர்மமாக இருக்குதுன்னு. மர்மமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மனு எதுக்காக கொடுக்கப்பட்டது? அதான் பொதுச் செயலாளராக இவர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடரக்கூடாதுன்னு ஒன்று. அவர் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கும் உரிமை இல்லை, அதை முடக்கணும் அப்படிங்கிற. கடந்த மாதமே இது குறித்த விசாரணை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ எதற்காக புதிதாக இந்த மனு? திரு எடப்பாடி பழனிசாமி தலைப்பிலிருந்து அந்த மனு போட்டு ஸ்டே வாங்கியிருக்காங்க. உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது, அது முடியும் வரையில் நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரிமையியல் வழக்கின் தீர்ப்பு வரும் வரையிலும் எடப்பாடி பொதுச் செயலாளர் தொடரலாம், ரிட்டைலேஷன் அவர்கிட்ட தான் இருக்குன்னு தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல. நான் அதை தொடக்கத்தில் சொன்னேன்ல, இந்த பிரச்சனையை நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து விட்ட பிறகு இந்த புதிய மனுக்களை ஏற்று அதை மீண்டும் தேர்தல் ஆணையம் விசாரித்து முடிவு தர வேண்டும் என்று சொன்னது இருக்குல்ல, அதுவே ஏன் என்கிற கேள்வி பொதுவெளிகளில் இருக்குது. யதார்த்தமாக ஒரு எல்லா நிலையிலும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது செல்லாதுன்னு போட்ட வழக்குகளையும் தள்ளுபடி பண்ணி இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான விஷயங்களுமே அங்கே பேசப்பட்டு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் எல்லாமே சொல்லி ஒரு தேர்தலையும் எதிர்கொண்ட நிலையில் புதிதாக இந்த வழக்கு, இந்த புகார் வருகிற பொழுது இந்த புகாரை உயர்நீதிமன்றமே மறுதளிச்சிருக்கலாம். ஆனால் உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுகிறது. இன்றைக்கு அதே உயர்நீதிமன்றம், நீதியரசர்கள் மாறி இருக்கலாம், அதை விசாரிக்கக்கூடாதுன்னு கடந்த வாரம் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிடுவதற்கு உரிமையே கிடையாதுங்கிறார். சரிதான். எந்த தேர்தல் ஆணையம்? இந்த சின்னம் யாரிடம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கூட இல்லை. நீதிமன்றம் அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் தான். இந்த தேர்தல் ஆணையம் தான் இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று
இடைத்தேர்தலில் கூட தற்காலிகமாக அவைத்தலைவர் கையெழுத்து போடலான்னு ரெட்டலை சின்னத்தை ஒதுக்குனாங்க. இந்த தேர்தல் ஆணையம் தான் இப்போது 2021 எடப்பாடி கையெழுத்து போட்டு ரெட்டலை சின்னத்தை பயன்படுத்தலான்னு சொன்னார். அதே தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். இப்போது புதிதாக விசாரணை நடத்துகிறார்கள். இந்த விசாரணைக்கும் இடைக்கால தடையை வாங்குகிறார்கள். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன என்பதை எந்த தரப்புமே புரிந்து கொள்ள முடியல. ஏன்? முக்கியமாக கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்பொழுதே பிரச்சனை இருக்குமாகும் போது இரட்டை அதிமுக கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் மக்களவை தேர்தலையும் சந்தித்து விட்டார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இரட்டை சின்னத்தோடு சந்தித்து விட்டார்கள். சமீபத்தில் ஒரு மனு கொடுக்கப்பட்டது போது அதுக்கான விசாரணை 4 வாரங்கள் பதில் கொடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த சமயத்தில் இல்லை இரட்டைலை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அவர் பொதுச் செயலாளர் நீடிக்கக்கூடாது இப்படிலாம் சொல்கிறதுங்கிறது இல்லை ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும்தானா, வேற என்ன? எல்லா தரப்பிலுமே உரிமை கோருவதற்கு அரசியல் கட்சியில் ஒரு கட்சியில் பிரச்சனைகள் உருவாகிற பொழுது தனக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்காக இது போன்ற செயல்களில் கட்சியில் பிரிந்து சென்றவர்கள், விலக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைப்பது வழக்கம். இந்த மனுவை திண்டுக்கல் சூரியமூர்த்தி அவருடைய மனுவை உயர் நீதிமன்றம் இது ஏற்கத்தக்கதில்லை. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அவருடைய வழக்கறிஞர்களும் மற்றவர்களுமே அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது, அந்த மனுவை நீங்கள் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொன்ன போதும் கூட உயர் நீதிமன்றம் ஏற்கலை, விசாரிக்கணும் அப்படின்னு. இதை தாண்டி இது தொடர்பாக இபிஎஸ், ஓபிஎஸ், புகழேந்தி இந்த வழக்குகளில் தொடர்புடைய இந்த அதிமுக வழக்குகளில் பொதுச் செயலாளர் வழக்காகட்டும், இரட்டை வழக்காகட்டும், இந்த வழக்குகளில் தொடர்புடைய அனைவரையும் விசாரித்து நீங்கள் 4 வாரத்தில் தீர்ப்பு சொல்லணுங்கிறாங்க. ஸோ விசாரணை நடைபெற்று விசாரணையினுடைய எல்லாமே எழுத்து மூலமாகவும் நேர்வழியாகவும் சொல்லி இது தேர்தல் ஆணையம் முடிவை அறிவிக்கும் தருவாயில் இது தொடர்பாக விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால தடையை ஸ்டே இதே உயர்நீதிமன்றம் தான். அப்போது எந்த உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதே உயர்நீதிமன்றத்தின் இன்னொரு பெஞ்ச் இதை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நாம் என்ன புரிஞ்சுக்கிறணும்? பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இந்த கேஸில் வாதாடுவர்கள் இதில் என்ன புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு உறுதியாக தெரிகிறது, இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு விசாரணை தேர்தல் ஆணையத்திற்கு சென்று விட்டது என்கிற பொழுதே இந்த தேர்தல் ஆணையம் நிச்சயமாக இதில் டிஸ்பியூட் நிறையா இருக்குது, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே இப்போ இவங்க கேட்டாங்கல்ல, உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வரும் வரையிலும் சின்னம் முடக்கப்படுகிறது சொல்லுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர்கள் வாதிடுகிறார்கள், என்கிட்ட தான் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்றால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா சிக்கல் இந்த இடைக்கால தடை என்பது 5ஆம் தேதி பிப்ரவரி 5 தேர்தல் வர்றதுனால இது இன்னும் நீடிக்கும். அதனால் இவர்களுக்கு இப்போது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை போட்டியிட்டால் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒருவேளை போட்டியிடுவது என்று முடிவெடுத்தால் வரும். ஏன் ஒருவேளைன்னு சொல்றேன்னா, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தான் அதிகார துஷ்பிரயோகம், விதி மீறல்கள், வாக்காளர்களை கொண்டு போய் தோப்புகளில் பட்டியலை அடைச்சி வச்சு பண விநியோகம், பல்வேறு விதமான தவறுகள் செய்ததால் இதே போன்ற தவறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் ஆளுங்கட்சியான திமுக செய்யும் என்பதால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இன்றைக்கு அதே ஈரோடு கிழக்கு அதில் அதை விடவும் 2 மடங்கு தவறுகள் நடப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுக்கு 2 முறை வெற்றி பெற்று 3வது முறையாகவும் அந்த வெற்றியை ஈட்ட வேண்டும் என்கிற அந்த மனோபாவம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் திமுகவுக்கு அந்த வெற்றி என்பது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே நிச்சயம் இவங்க எதிர்பார்ப்பதை விடவும் பெரிய அளவில் நடக்கும். அப்படி போய் அங்கே நின்று அதை எதிர்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக முயற்சி எடுக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. போட்டியிட மாட்டார்கள் தான் நான் கருதுறேன். காரணம் சரியாக இடல அப்படின்னா அவங்க ஒரு பெரிய சக்தி, கொங்கு மண்டலத்தில் அதிமுக பெரிய சக்தி அப்படிங்கிறது காணாமல் போயிடும்ல. அதுதான் நான் சொல்கிறேன். பெரிய சக்தி என்பதை கடந்த முறை அவர்களால் நிரூபிக்க முடியல. எடப்பாடி சொன்னார், இது என் பூமி, இந்த கொங்கு மண்டலம் என்பது நான் பிறந்து வளர்ந்த இடம், என்னுடைய தாயார் பிறந்த ஊரே ஈரோடு தான், அதனால் நாங்கள் வெற்றியை சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னு களமிறங்கினாங்க. ஆனால்
தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து வெறும் 16,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி காணுங்கிறது பொது தேர்தலில் 21 ஆமாம் இடைத்தேர்தலில் ஏறத்தாழ 64,000 65,000 வாக்குகள் பின்தங்கி தோல்வியை அதிமுக ரெட்டலை சந்திக்கிறது. என்டிஏ ஆதரவு, ஓபிஎஸ் தரப்பு ஆதரவு, இரட்டை இலை சின்னம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவின் செல்வாக்கு, இவை எல்லாம் வைத்து கூட ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை கொங்கு மண்டலத்தில் திரு எடப்பாடி சந்திச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதிமுகவினுடைய கட்டுத்தொகையை இழக்க செய்வதற்கான பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம் அப்படின்னு கொங்கு மண்டலத்து திமுக இப்பவே சவால் விட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. யார் இந்த சார் இதெல்லாம் உதவாதா அதிமுகவுக்கு? ஒருபோதும் உதவாது சார். ஆனா இப்ப மிகப்பெரிய விஷயமாக மிகப்பெரிய அளவில் அதுல எந்த மாற்று கருத்து அதிமுக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான மிகப்பெரிய ஒரு ஆற்றலோட ஒரு அக்ரஷனோட இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சட்டப்பேரவையிலும் அது எழுப்புறாங்க, வெளியே பொது இடங்களிலும் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க. பொதுமக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக அந்த விஷயத்தை யார் அந்த சார் கொண்டு வந்தாங்க. சட்டமன்றத்தில் கிழக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை வென்று ஒரு பலமான எதிர்கட்சி தான் என்று அதிமுக நிரூபிப்பதற்கு உதவுமா உதவாதா? இந்த 4 ஆண்டுகளில் திமுகவை எதிர்த்து மிக தீவிரமாக களமாடவில்லை என்கிற குற்றச்சாட்டு, குறைபாடு என்பது பொதுவெளிகளில் பேசப்பட்டது. அதிமுகவில் பயணிக்கிறவர்களே ஒரு அதிருப்தியை வெளியிட்டார்கள். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மிக தீவிரமாக இப்போது இந்த அண்ணா நகர் அண்ணாமலை பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியின் பாலியல் தொடர்பான இந்த பிரச்சனையை பல்கலைக்கழக மாணவி பாலியல் உண்ணானது தொடர்பாக பாலியல் துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டது. இது தொடர்பான பிரச்சனையை மிக தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறார்கள். மாநிலம் தழுவிய அளவுள்ள போராட்டம் பெரிய அளவுள்ள தீவிரப்படுத்திருக்கு, மாற்று கருத்தே இல்லை. யார் அந்த சார் என்கிறதையும் கூட பெரிய அளவில் இருக்காங்க. இது கடந்த ஒரு வார காலமாக மிக பிரபலமாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது. இந்த எழுச்சியை நேற்று முதலமைச்சர் உடைச்சிட்டாரு அப்படின்னு தான் பார்க்குறேன். சட்டப்பேரவையில் அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அவர் எந்த விதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், கடந்த ஆட்சிகளில் இது போன்ற செயல்களில் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடியவே கடந்த ஆட்சியில் நடைபெற்ற 1-2 தவறுகளை சுட்டி காட்டி அன்றைய முதலமைச்சர் சார் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இப்படித்தான் சட்ட ஒழுங்கு இருந்தது, ஆனால் நாங்கள் இந்த நடவடிக்கையை பொள்ளாச்சி சம்பவத்தில் 10 நாட்களாக எஃப்ஐஆர் போடலை, புகார் வழக்கு பதிவில் பிடிச்சி கொண்டு வந்தவங்களையும் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு சிபிஐ விசாரணையில் முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் இதில் செயல்பட்டார்கள், நாங்கள் அப்படி இல்லை. ஞானசேகரன் திமுக அனுதாபி, அதனால் அமைச்சரோட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றான், அவன் உறுப்பினர் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம், இவனுக்கு பின்னணியில் இருக்கிறவர்களையும் கண்டறிந்து 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கலாகி சிறப்பு நீதிமன்றம் நியமித்து மிக கடுமையான தண்டனையை வழங்குவோம். தயவு செய்து எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்க வேண்டாம். பெண்கள் படிப்புக்கு வர்றதே பெரிய விஷயம், உயர்கல்விக்கு வருவது இன்னும் பெரிய விஷயம். எனவே உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு பயத்தை உருவாக்குகிற வகையில் நீங்கள் செயல்பட வேண்டாம் என்கிற அந்த பதிவு என்பது பரவலாக தமிழ்நாடு போய் இந்த அதிமுகவுடைய எழுச்சியை, தீவிரத்தன்மையை முனைமழுங்க செய்து விட்டது அப்படிங்கிறதா என்னோட. மக்கள்கிட்ட நல்ல அதிமுக போய் சேர்ந்துருச்சாரு. எந்த பெரிய எதிர்கட்சிங்கிறத காமிச்சிட்டாங்கல்ல, பெரிய எதிர்கட்சி என்பதை காமிச்சிட்டாங்க. பெரிய அளவில் மக்கள் இந்த பிரச்சனையில் இது தீவிரத்தன்மை காட்டியிருக்கிறது, வரவேற்கத்தக்கதான் என்கிற எண்ணமும் உணர்வும் பதிந்து விட்டது நேற்று வரையிலும். ஆனால் அதிமுக ஒரு புது வேகம் கொண்டிருக்கிறது மறுக்க முடியாதுல்ல? நிச்சயமா அது மறுக்க முடியாது. ஏன்னா இது எடப்பாடிக்கு லாபம் தானே. இல்ல, தேர்தல் காலம் என்பது எடப்பாடிக்கு சாதகம் தானே. எடப்பாடிக்கு சாதகம் தானே. அதுதான் நேற்று வரையிலும் சாதகமான சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது மாறி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். கள யதார்த்தத்தை உணர்ந்து இந்த விஷயத்தை முழுக்க நீங்கள் சட்டப்பேரவையில் கூட நேற்று அவர் வரலை, திரு ஆர்பி உதயகுமார் தான் பேசினார். பேசுகிறது வலிமையான கருத்துக்கள், ஆட்சியினர் மீது குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. பரஸ்பரம் திமுக அதிமுகவில் எந்த ஒரு பிரச்சனையானாலும் மாறி குற்றச்சாட்டுகள் தான். இதில் கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்தார். அண்ணா நகரில் அந்த 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் பெண் ஆய்வாளரையே கைது செய்திருக்கிறோம். அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர் வட்டச் செயலாளர், அதிமுக வட்டச் செயலாளர், உடனிருந்தவர் அதிமுகவினர் என்பதை சுட்டி காட்டி விட்டுட்டு அப்புறம் சொல்கிறார், கட்சி பேதம் இல்லை, எங்கள் கட்சியிலேயே எவ்வளோ பெரிய உயர் பொறுப்பில் இருந்தாலும் இதற்கு பின்னணியில் யார் இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த யார் இந்த சார் என்பது இதை கண்டுபிடிக்க வேண்டிய மத்திய தகவல் தொடர்பு துறையினுடைய அந்த நிறுவனம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் அந்த எஃப்ஐஆர் கசிஞ்சிருச்சுன்னு எங்களுக்குமே கடிதம் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை யார் அந்த சார் என்கிற விவரம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அங்கேயே போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமே பாலை தள்ளி விட்டார். அதனால் இது மிக தீவிரத்தன்மையோடு அதிமுக செயல்பட்ட அந்த வேகத்தையும் தீவிரத்தன்மையையும் நேற்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓரளவுக்கு அதை உடைச்சிட்டாரு அப்படின்னு தான் பார்க்குறேன். இது பின் விளைவுகளை எப்படி ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம. ஏன்னா கிழக்குல அதிமுக போட்டி போடலை அப்படின்னா அது மிகப்பெரிய பின்னடைவு தானே. இல்லை, விக்கிரவாண்டியில் போட்டியிடாத போதே அந்த பின்னடைவை நாமளே பேசியிருந்தோம். ஒரு 52 ஆண்டு கால பாரம்பரியமுள்ள ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய செல்வாக்கு என்ன அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு 60,000 வாக்குகளுக்கு மேலே கடந்த முறை வாங்கி நிரூபித்த ஒரு அரசியல் இயக்கம் பின்வாங்கிறது சரியானது இல்லை அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஆனாலும் அவங்க காரணம் காட்டினது ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு கிழக்கில் மிக தீவிரமாக எல்லாவித விதிமீறல்களையும் அரசு எந்திரத்தையும் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய அளவில் அதிமுகவிற்கு தோல்வியை ஏற்படுத்தி விட்டார்கள். எனவே அந்த நிலை விக்கிரவாண்டியிலும் தொடரும் என்பதால் நாங்கள் இதிலிருந்து விலகுகிறோம், நாங்கள் போட்டியிடலன்னு சொல்கிறார். அதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்குது. ஏன்னா விக்கிரவாண்டியில் பாமக ரொம்ப ஒரு வலுவான ஒரு கட்சியாக இருக்குது. ஆகையில் அதிமுகவும் போட்டியிட்டால் பாமக வாக்குகள் அதிமுகவான வாக்குகள், ஏன்னா அதிமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிகம் வென்றது அந்த பகுதியில் வன்னி சமூக வாக்குகள், பாமகவுக்கு சென்ற வாக்குகள். அங்கே போட்டியிட்டு தோக்க வேண்டாம் நினைக்கிறது சரியாக இருக்கும். ஆனால் கொங்கு மண்டலத்தில் எங்கே அதிமுக மிகப்பெரிய உறுதியான கட்சியாக ஸ்ட்ராங் ஹோல்டு, அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு, அங்கே போட்டி போடலை அப்படின்னா திமுக கடந்த தேர்தல் வரைக்கும் கூட கொங்கு மண்டலத்தில் ஒரு பலுவான கட்சியாக இருக்கலை. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட கொங்கு மண்டலத்தில் நிறைய அதிமுக தான் ஜெயிச்சது. அப்படின்னா அதிமுக பயந்து ஓடிவிட்டது அப்படின்னு திமுக ஏளனம் செய்யாதா? இல்லை, பொது தேர்தல்களில் அந்த பகுதிகளில் வெற்றி பெற்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கிய பொழுது நான் கடந்த பதிவில் நான் குறிப்பிட்டது மாதிரி மிக குறைந்த வாக்குகள், ஒரு 16,000 வாக்குகளில் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியே தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த கொங்கு மண்டலத்தில் மிக வலிமையான கட்டமைப்பு உள்ள அந்த கொங்கு மண்டலத்தில் என்டிஏ பாஜக அணி ஓபிஎஸ் தரப்பு எல்லோருமே போட்டியிடாத சூழலில் ஆதரவு தெரிவித்த சூழலில் கிட்டத்தட்ட 64,000 65,000 வாக்குகளில் இரட்டை இலை சின்னம் பின்தங்கி தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொன்னல. இது மீண்டும் இதைவிடவும் கூடுதலான, நான் தொடக்க சொன்னேன்ல, இந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை கட்டுத்தொகை இழக்க செய்ய வேண்டும் என்று சூளுரைத்திருக்கிறான் ஈரோடு பகுதியில் இருக்கிற அமைச்சர்கள். இந்த கொங்கு மண்டலத்தை பொறுப்பு அமைச்சர்களும் சரி, அந்த மண்டலத்தைச் சேர்ந்த அமைச்சர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, இப்போவே களத்தில் இறங்கிட்டாங்க. சரி, அதனால ஆளுங்கட்சி ஜெயிச்சிரும். ஆமாம், அப்படின்னா எதுக்கு போட்டி போடணும்? அதிமுக போட்டி போட வேண்டாம் நினைக்கிறது கூட சரிதானே? அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரிதான், கட்டுத்தொகையும் இழக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனா கட்சி இன்னும் மோசமான ஒரு பின்னடைவை சரிவை சந்திச்சிடும். அதனால் வேறு வழி இல்லை. அப்படிங்கிற போது புத்திசாலித்தனமாக ஒதுங்குறதும் சரியானது தான். போட்டி போட்டு பார்ப்போமே. இப்போதைக்கு இந்த அரசு கடந்த 3.5-4 ஆண்டுகளாக இருந்த இந்த அரசின் மீதான அதிருப்தி, மக்களுடைய அதிருப்தி என்பது அதிகரித்திருக்கிறது. அது நமக்கு வாக்குகளாக வரும். ஒருவேளை போட்டு பார்ப்போம் அப்படின்னு கருதி போட்டியிட்டாலும் கூட வெற்றி வாய்ப்பு குறைவு. ஆனாலும் கூட என்ன வாக்கு சதவீதம் அதை விடவும் அதிகம் பெற முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்த்துக்கலாம். பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக நாம் தமிழர் போட்டியிடும். அதிமுக போட்டியிடாவிட்டால் அந்த கட்சிகள் தங்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டது அல்லது நிலையாக இருக்கிறது அப்படிங்கிறத காமிச்சு வருகின்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும்ல. நிச்சயமாக ஒரு பேர வலிமை அந்த கட்சிகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்துடும். இப்போ என்டிஏ தரப்பிலிருந்து பாஜக போட்டியிட்டு கடந்த தேர்தலை விடவும் ஒரு கூடுதலாக 1-2% வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அது எங்கிருந்து வருகிற வாக்குகள் என்பதை கூட பார்க்க மாட்டாங்க. சதவீதம் உயர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அரசியலில் நம்ம எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த தேர்தல் மட்டுமில்லை, 2026 சட்டப்பேரவை பொது தேர்தலில் எப்படியாவது
பாஜகவோடு அணி சேர வேண்டும் என்று இங்கே இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிற மூத்த முன்னோடிகள் பலரும் விரும்புகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகளும் தேசிய தலைமையும் கூட இந்த முறை 2026 திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கினால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை அகற்றிவிடலாம் என்கிற பார்வை இருக்கிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தையும் கூட டெல்லியிலையும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் நமக்கு பொதுவாகவே இந்த தேர்தல் காலத்திலே தெரியும், கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன நடக்க போகிறது என்னன்னு தெரியும். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு வழக்கு, இந்த முடிவு என்ன, இது மாதிரியான ஒரு 2-3 விஷயங்கள். இந்த தேர்தலில் போட்டியிட்டா தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படலாம். நிச்சயமாக தேர்தல் போட்டியிடும் சமயத்தில் இப்போது இந்த நேரம் குறைவாக இருக்கிறது, இந்த தேர்தலில் சின்னம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அது அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாக இருக்கும், மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா இரட்டையில சின்னம் கிடைத்தே ஒரு பெரும் தோல்வியை, இப்போ தான தோல்வியை சந்திச்சிருக்கிற சூழலில் சின்னம் இல்லாமல் களத்தில் இறங்குறது என்பது நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. தேர்தல் சமயத்தில் தான் சின்னம் பற்றிய பிரச்சனை மேலோங்குகிறது. அதிமுக இரட்டலை தன்னுடைய சின்னம் தான் என்று கிளைம் பண்ணும்போது அது இல்லை என்று கூட தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய வாய்ப்பை அதிமுகவை ஏற்படுத்திவிடும். நிச்சயமாக இப்போ இது விசாரிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு உரிமை இல்லை என்று திரு எடப்பாடி சொல்லி இந்த விசாரணைக்கு இடைக்கால தடையும் நீதிமன்றம் விதித்திருப்பதால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு தடை என்பது கூட, முடக்கம் என்பது கூட வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. நான் பார்க்குறேன். ஒரு இடைத்தேர்தலை சந்தித்து ஒரு அவசரமாக ஒரு ஆபத்தை வரவழைத்துக் கொள்ள எடப்பாடி விரும்ப மாட்டார். நிச்சயமாக விரும்ப மாட்டார். அப்போனா தேர்தலுக்கு, இந்த தேர்தலை கடந்து விட்டு அடுத்த ஒரு 6-7 மாதங்களில் என்ன ஆகலாம் அப்படின்னு நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் அவரிடம் காத்திருப்பது சிறப்பாக இல்லை. இப்போ நிலைமைகளே அப்படி தான் இருக்குது. நீங்கள் கள யதார்த்தம் என்பது ஒன்றுபட்ட அதிமுக, நம்ம கடந்த 2-3 ஆண்டுகளாக இதை தான் பேசுகிறோம். ஒரு வலிமையான அதிமுக என்று அங்கே இருக்கிற திமுகவில் இருக்கிற 1-2 கட்சிகள், அது வெளியில் இருக்கிற எங்கு செல்லலாம் என்று காத்து கிடக்கிற சில அரசியல் கட்சிகள்லாம் அதிமுக ஒன்றுபட்டு வலிமையாகிவிட்டது. இது 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறும் என்று நம்பினால் மட்டுமே கூட்டணி வலுவடையும். நான் வியூகம் வகுக்கிறேன், நான் என்னுடைய வியூகத்தின் வழியாக நாம் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கிறோம். திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடமும் பல்வேறு தரப்பினர், அரசியல், ஆசிரியர், மருத்துவர்கள், பொறியாளர்கள் எல்லா தரப்புலையுமே ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறது. அது ஆட்சி மாற்றம் என்று வந்தால் அதிமுக பக்கம்தான் அது வரும் அப்படின்னு நம்பி திரு எடப்பாடி பழனிசாமி இதற்கான வியூகங்களை வகுக்கதாக சொல்லுகிறார். முக்கியமாக சொல்லுங்க, பிஜேபி ஏதாவது இதில் ரோல் பிளே பண்ணுமா, விளையாடுமா? இல்லை நிச்சயமாக தொடக்கத்தில் சொன்ன தட்பவெட்ப நிலை என்பதும் அங்கிருந்து தான் தொடரும். நீங்கள் பிஜேபியோட தட்பவெட்ப நிலை தான் சொன்னீங்க. ஆமாம், அதுதான். ஏன்னா 89 இந்த பிரச்சனை வருகிற பொழுது மத்திய அரசினுடைய அழுத்தம் காரணமாக தேர்தல் ஆணையம் இந்த முடிவெடுத்தது அன்றைக்கு ஊடகங்களில், பத்திரிகைகளில் அந்த தகவல்கள், செய்திகள்லாம் வந்தது. 96 அது மாதிரியான கமெண்ட்ஸ்கள்லாம் வந்தது. இன்றைக்கு நிச்சயம் அது மாதிரியான ஒரு முடிவு வந்தால் நமக்கு என்ன பார்த்துக்கிறோம். ஏன்னா தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தல் ஆணையத்தில் இந்த சின்னம் பெறுவதற்கு போராடினாரோ, அங்கிருந்து பெற்றாரோ, அந்த தேர்தல் ஆணையத்துக்கே உட்கட்சி பிரச்சனையில் தலையிட முடியாது என்று சொல்லுவது என்பது அவருக்கு பூடகமாக ரகசியமாக ஏதோ கிடைச்சிருக்கு தகவல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்பட வேண்டும், அரசியல் கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள், விதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கிற அந்த பொறுப்பு என்பது தேர்தல் ஆணையத்தான் இருக்குது. உட்கட்சியோ வேறு வெளிக்கட்சியான்னு இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்குவதற்கு உரிமை அவர்களுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த நிலையில் இவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்து, திரு எடப்பாடி அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இல்லை என்பதை சட்ட ரீதியாக இந்த விசாரணைக்கு இடைக்கால தடை வாங்கியதன் மூலமாக ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. அது எடப்பாடிக்கு ஆதரவா எதிரா பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமைக்காக திரு துரைக்கரன் அமைக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.